அனைவருக்கும் வணக்கம். மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான். கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு. மாதுர் வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது? பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும். இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும், குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன, அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். மன வலிமை குன்றி போவதற்கு காரணம் கேதுதான். அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான். அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க. நமது ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆம் பாவத்தை கொண்டு நமது பிதா, குரு, பூர்வீக சொத்து, நமது தெய்வப்பற்று முதலியவற்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் கேது இருக்கும் ஜாதகர்களுக்கும் 9ஆம் இடத்தில் நின்ற கேது பகவான் தசாபுத்தி நடக்கும் ஜாதகர்களுக்கும் சில நேரங்களில் பேய் பிசாசு பீடையால் பிதுர் வம்சம் அல்லலுறும். ஜாதகர் துர்கர்மங்களில் ஈடுபட்டு வீணான கெட்ட பெயர் வாங்குவார். பிதிர் சொத்து இழப்பு, பிதுர் வகை பலி, தெய்வ விரோதம் போன்ற அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடும். கேது பகவான் நல்ல நிலையில் இருந்து லக்கணத்திற்கு சுபபலன் பெற்ற கிரகத்துடன் இணைந்திருந்தால் மேற்படி தீய பலன்களிலிருந்து விடுபட்டு நல்ல பலனை கேது பகவான் ஏற்படுத்தக்கூடும். மேலும் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தில் நின்ற கேதுவால் தந்தைக்கும் தனையனுக்கும் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி நிகழும். உத்தியோகத்தில் அடிக்கடி மாற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளால் சில நேரங்களில் தொந்தரவுகள் ஏற்படும். வெளியூர் வாசத்தினால் செலவுகள் அதிகமாகும். விரும்பியது கெட்ட நாட்களாகும். கூட இருக்கும் நண்பர்களால் லாபம் இருக்காது. தொந்தரவுகள் ஏற்படும். குழந்தைகள் இப்பொழுது பெரும் பிரச்சனைகளாக தோன்றுவார்கள். புதிய தொழில் சுமாராகத்தான் இருக்கும். போக போக கணிசமான லாபத்தை பெறலாம். அரசாங்க உதவிகள் நிச்சயம் இவர்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். மேலும் கேது பகவான் இவர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் சோம்பலையும் அவ்வப்பொழுது வளர்ப்பார். தந்தைக்கு கேடும் தரமிலா செயலும் புரியச் செய்வார். தொல்லவிகள் மிகுதி என்பது முந்தைய சாஸ்திர விதியாகும். காலத்திற்கேற்ப என்ன பலன் என ஆய்வு செய்வோம். எப்படியும் இவர்களாக முயற்சித்து முன்னேறி விடுவார்கள். பெற்ற பிள்ளைகளால் பெரிதும் பாராட்டப்படுவார்கள். இவர்கள் பிறந்த பின்னர்தான் குடும்பம் நல்ல நிலைக்கு வந்தது என உணரும் விதமாக கேது ஆதரவு தருவாராம். ஆனால் பகை இடங்களில் இருந்தால் பின்னடைவுகள் வரும். இவர்கள் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றால் அதிக பணம் சம்பாதிக்கலாம். வீட்டில் தங்கம் சேமிக்க வாழ்வின் தரம் இவர்களுக்கு உயரும். தந்தை வழி சொந்தங்களால் முட்டுக்கட்டைகள் அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கும். இதற்காக இவர்கள் தங்குமிடத்தின் வாசலில் ஒரு குடுவையில் தேன் நிரப்பி தொங்கச் செய்யவும். 45 நாட்களுக்கு பின் அதை சந்தியில் வீசிவிட வேண்டும். கருப்பு நிற நாய் வளர்ப்பது நல்லது. 48 வயதிற்குள் சொந்த சம்பாத்தியத்தில் வீடு கட்டி இருந்தால் மேலே கூறிய பரிகாரம் இவர்களுக்கு மிக முக்கியமானதாகும். எனவே அந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.